என் பிரியமானவராக இருந்தவரே, பொறுமைக்கும் எல்லை உண்டு. இனியும் உன் இம்சைகளைத் தாங்கிக் கொள்ள மனதில் வலு இல்லை. இந்த மாத பட்ஜெட்டில் ஒரு துப்பாக்கியும் சில தோட்டாக்களும் வாங்க பணம் ஒதுக்க வேண்டும். கார் சிதம்பரநாதனின் அலுவலக போர்டிகோவில் ஓய்ந்து நின்றது. ப்ளீஸ் கம் இன்ஸ்பெக்டர். தயாநிதியை உள்ளே வரவேற்று கூட்டிப் போனார் சிதம்பரநாதன். ஒரு மினி பங்களா அலுவலகமாக மாறியிருந்தது. டிராயிங் ரூம், ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் சில சோஃபாக்கள் சகிதமாயிருந்தது. பக்கவாட்டில் இருந்த நீளமான ஹால் நிறைய மேஜை சேர்களோடு ஜூனியர்களுக்கான அலுவலக அறையாக காட்சி அளித்தது. கடந்து சென்றால் ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசரோடு ஒரு ஏசி அறை. அறையின் கதவில் சிதம்பரநாதன் என்று மெட்டல் எழுத்துக்கள் பளிச்சிட்டன. உள்ளே வாங்க இன்ஸ்பெக்டர். தயாநிதியை திரும்பி பார்த்து மறுபடி ஒரு முறை அழைத்துவிட்டு அந்த ஏசி அறைக்குள் நுழைந்தார். உட்காருங்க. தயாநிதி குஷன் இருக்கையில் அமர சிதம்பரநாதன் தன்னுடைய சுழல் நாற்காலியை ஆக்கிரமித்தார். கோர்ட் கேம்பஸுக்குள்ளே ஃப்ரீயாக பேச முடியாது, அதனால்தான் ஆஃபீஸுக்கே போயிடலாம்னு சொன்னேன். சொல்லுங்கள், என்கிட்ட என்ன பேசணும்? ஓரிரு வினாடி மௌனத்துக்கு பின் தயாநிதி சொன்னார். சௌமியா கேஸ் சம்பந்தமாகத்தான் பேசணும். பேசுங்க. இன்றைக்கி கோர்ட்டில் உங்கள் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் என்னோடய ஆர்கியூமெண்ட்டு உங்களுக்கு பாதகமாக அல்லவா அமைஞ்சிருக்கு? அப்படித்தான் நான் நினைக்கல சிதம்பரநாதன். நான் மற்றவங்கள போல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வரட்டு பிடிவாதம் பிடிக்கிற ஆள் இல்லை. நியாயத்தை யார் எடுத்து சொன்னாலும் மனசுக்குள்ளே அசை போட்டு முடிவெடுப்பேன். அப்போது என்னோட ஆர்கியூமெண்ட்டில் நியாயம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? நோ, நீங்களும் கிட்டத்தட்ட என்னை போல தான் மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு தருவீங்கன்னு நம்புகிறேன். என்னோட ஆர்கியூமெண்ட்டில் ஏதாவது டிஸ்ஒப்பீனியன் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அப்படி எதுவும் இருந்தால் கோர்ட்டு மூலமாகவே அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாமே. இல்லை சிதம்பரநாதன், எனக்கு உங்களை பற்றி தெரியும். உங்கள் கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உயுக்தியாக வாதாட மாட்டீங்க. நீங்கள் எடுத்துக்கிற எல்லா கேஸ்லையுமே உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் கேஸையே தொடுவீங்க. நேரடியாக விஷயத்துக்கு வாங்க இன்ஸ்பெக்டர். என்னோட தரப்பில் தோக்கிறது ஜெயிக்கிறதுங்கிற பேச்சே இல்லை. குற்றவாளியை சரியாக கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். அது சௌமியாவாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. ஐ அக்ரி வித் யூ. சௌமியா தான் குற்றவாளின்னு என் தரப்பு விசாரணையில் தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் உங்கள் கோர்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் சட்டப்பூர்வமாக அது பிசுபிசுத்து போச்சு. இந்த கொலை வழக்கை ஆரம்பத்திலேருந்து நானே நேரடியாக ஹேண்டில் பண்ணிட்டு வர்றேன். ஏனோ என்னோட சபார்டினேட்ஸ் யாரும் சௌமியா கிட்ட வாக்குமூலம் வாங்கலை. நானே தான் வாங்கினேன். அவன் நல்ல நினைவோடு தான் வாக்குமூலம் தந்தாளுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ சட்டபூர்வமாக உங்கள் வாதம் தான் அங்கே எடுபட்டாலும் ஜட்ஜை நியாயத்துக்கு புறம்பாக தீர்ப்பளிக்க வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு வர்றீங்களே. நான் அப்படி வாதாடலைன்னா சௌமியாவை குற்றவாளி ஆக்கிடுவீங்களே. அதுதானே உண்மை. இல்லை இன்ஸ்பெக்டர், சௌமியா கொலை செய்யலை. அப்படின்னா அவள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் நல்ல மனநிலையிலிருந்து அவள் தந்த வாக்குமூலத்தை தரலைன்னு கோர்ட்டில் சொன்ன மாதிரி என்கிட்டையும் சொல்லாதீங்க. இல்லை, பர்சனலாக உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி விடை தெரியாத கேள்வியை வச்சு ஆர்கியூ பண்ண விரும்பலை. அப்படின்னா என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 3 பேரை விரட்டி கொலை செய்கிற அளவுக்கு சௌமியாவுக்கு உடம்பிலோ மனசிலோ வலு இல்லை. இது என்னோட முதல் பாயிண்ட். அந்த வாக்குமூலம் அவள் யாரையோ காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கா. வாட் டு யூ மீன்? சௌமியா பல நாட்களாக கணவன், மாமியார், மாமனார் இவங்களோட கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. ஆனால் இந்த கொடுமைகளை பற்றி பிறந்த வீட்டில் கூட புகார் பண்ணலை. அவங்க நிம்மதி கெட்டுடக்கூடாதுன்னு அவள் அப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருப்பாளான்னு தோணலை. நிச்சயமாக அவளுக்கு நெருக்கமான சர்க்கிளில் உங்கள் உள்ள யாரிடமாவது மன ஆறுதலுக்காகவாவது இதை பற்றி பேசியிருக்கலாம். அவள் மேல் உள்ள பரிவின் காரணமாக அவளை இந்த கொடுமையிலிருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இந்த காரியத்தை செஞ்சுருக்கலாம். தனக்காகத்தானே இதை செஞ்சாங்கங்கிற
குற்ற உணர்வின் காரணமாக அவங்கள காப்பாற்றுறதுக்காக சௌமியா தான் முன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கலாம். ஆனால் அவளுக்கே உரிய மெல்லிய மனசு அதுக்கப்புறமா விஷயங்களை அசை போட திக்பிரம அடைஞ்சிருப்பா. சிதம்பரநாதன் சொல்லி முடிக்க தயாநதியின் முகப்பரப்பில் உச்சபட்சமாய் திகைப்பு ஆக்கிரமித்திருந்தது. நான் இந்த கேஸை இவ்வளவு டீப்பாக யோசித்து பார்க்கல சிதம்பரநாதன். சௌமியா அறிவாலும் கையுமா பிடிபட்டா. அவளே ஒப்புதல் வாக்குமூலம் தந்துட்டா. ஸோ கேஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு வக்கீலுக்கும் உள்ள வித்தியாசம். லெட் இட் பி. சௌமியா யாருக்காக இவ்வளோ பெரிய பழியை தம் மேலே போட்டுட்டு இருக்கான்? நிஜமான மர்டரர் யார்? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். கோர்ட்டு தந்திருக்கிற ஒரு வார அவகாசத்துக்குள்ளே நிஜமான கொலையாளியை நான் கண்டுபிடிக்க போகிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சௌமியான்னு இல்லை, கொலையை யார் செஞ்சுருந்தாலும் சரி நிஜமான கொலையாளி கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கிக்கணும். அதுக்காக என்னாலான எல்லா உதவிகளையும் செய்ய நான் தயாராக இருக்கேன். தயாநிதி சொன்னதும் சிதம்பரநாதன் முகம் மலர்ந்தார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இந்த காரியத்தில் நான் தன்னந்தனியாக இறங்குறத விட போலீஸ் எந்திரத்தின் துணையோடு இறங்கினேன்னா நான் நினைக்கிற விஷயங்களை இன்னும் சுலபமாக கேதர் பண்ண முடியும். உங்கள் உதவியை நான் மனப்பூர்வமாக வரவேற்று ஏற்றுக்கிறேன். இப்போது உங்கள் முயற்சியின் முதல் கட்ட நடவடிக்கை என்ன? பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம், செயலில் இறங்கலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இப்போவே என்னோட கிளம்புவாங்க. ஒரு இளைஞருக்குரிய துடிப்போடு இழந்தார் சிதம்பரநாதன்.